ஹாய், நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், இருதய சிறப்பு மருத்துவர், ஸ்ரீனி இருதய மையம், திருவண்ணாமலை. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதுலேருந்து லைட்டாக எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படிங்கிறதுக்காக பார்க்க போகிறோம். இப்போ யார் யாருக்கெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிபி இருக்கிற பேஷண்ட்டுக்கு, சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு, ரொம்ப குண்டாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு, தைராய்டு, கொலஸ்ட்ரால் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏற்கனவே நீங்கள் பிபிக்கு, சுகருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, தைராய்டுக்கு இதெல்லாம் மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அடிஷ்னலாக நான் சொல்கிற மாத்திரைங்க எப்போவுமே இவங்க பாக்கெட்டில் வச்சுக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பிரின் ஒரு 300 mg, குளோபிடோகிரல் ஒரு 300 mg, அட்ரவாஸ்டாட்டின் ஒரு 80 mg அதை வச்சுக்கணும். ஸோ எப்போ சார் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாமே, சார் இங்கே வலிக்குது சார், பாரமாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது, வலிக்கும் போது சில்லுன்னு வேத்துடுது, டயர்டாகிடுது, அசதியாகிடுது, இங்கே வலிக்கும் போது இந்த கை ரேடியேட் ஆகுது, இந்த கை வயிறில் இது வருது, இங்கே வரலாம் பரவுது, இங்கே வரலாம் பரவுது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாத்திரை போட்டுட்டு நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் நைட் டியூட்டியெல்லாம் பார்ப்பேன். நான் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் நான் நைட் டியூட்டியெல்லாம் பார்ப்பேன். இப்போ பார்க்கும்போது என்னென்னா 3 மணிக்கு 4 மணிக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க. எங்கேருந்து மோஸ்ட்லி அவங்க வில்லேஜ்லேருந்து வரதால் நியர்பை ப்ரைமரி ஹெல்த் சென்டருக்கு போவாங்க. நியர்பை பிஹெச்சிக்கு போனாங்கன்னா அங்கே இருக்கிற டாக்டர் இசிஜியை எடுத்துகிட்டு, ஸோ இந்த மாதிரி அட்டாக் இருக்குது, இந்த மாதிரி செஸ்ட் பெயின் இருக்குது அப்படிங்கிறதுக்காக லோடிங் டோஸ் கொடுத்துட்டு எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அங்கேருந்து அவங்க வரத்துக்கு எப்படியும் ஒரு 1 ஹவராவது ஆயிரும் 108லேருந்து வரத்துக்கு. ஸோ அந்த டைமில் இங்கே வரும்போது என்னென்னா இசிஜியே நார்மல் இசிஜியாக இருக்கும். நான் நிறைய டைம் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அங்கே இருக்கும்போது ஒரு பெரிய அட்டாக்காக இருக்கும், 100% பிளாக்கு, ஸ்டெம்மி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கும்போது அந்த தாய் வார்டுன்னு சொல்லுவோம், அங்கே படுத்துட்டு நாங்கள் இசிஜி எடுக்கும்போது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இருக்காது. வலி இருக்கான்னா, சார் வலியே இல்லை சார், அங்கே மாத்திரை கொடுத்தாங்க சார், கொல்லை மாத்திரை கொடுத்தாங்க சார், ஒரு 10 மாத்திரை கொடுத்தாங்க சார், அது போட்டதுக்கப்புறம் சுத்தமாக வலியே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் இந்த மாத்திரை கையில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் இருக்க பேஷண்ட்டுக்கு, பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு இதெல்லாம் இருக்க பேஷண்ட்ஸு இந்த கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா போட்டுட்டு நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு இசிஜி எடுத்து பார்த்துறது ரொம்ப நல்லது. பெரிய அட்டாக்லேருந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.